கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் 2ஆம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 7:10. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும், முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். I will also appoint a place for my people Israel, and will plant them, that they may live in their own place, and not be disturbed again, nor will the wicked afflict them anymore as formerly. எனது மக்களாகிய இஸ்ரவேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன், அவர்கள் அந்த இடத்திலேயே வாழ வைப்பேன். என் மக்களாகிய இஸ்ரவேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனாகிய கர்த்தர் தாவீதிற்கு நாத்தான் தீர்க்கதரிசியின் வாயிலாக சொல்லும் வாக்கு தத்தங்களில் ஒன்றாகும். இது தாவீது உடன்படிக்கை, டேவிடிக் கோவனன்ட் என அழைக்கப்படும் ஒரு முக்கியத்துவமான இடத்தில் வருகிறது. தாவீது தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்ட விரும்புகிறார். ஆனால் தேவன் தாவீதிடம், நீ அல்ல, உன் குமாரன் தான் எனக்கு ஆலயம் கட்டுவான் என்கிறார். அதே சமயம் தேவன் தாவீதுக்கு ஒரு நிறைவான அரசாட்சியின் வாக்குறுதியையும் இஸ்ரவேலுக்கு நிலையான ஒரு இடத்தையும் அளிப்பதாக கூறுகிறார். அன்று தாவீது அளித்த வாக்குறுதியை இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி உங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இதுவரை அலைந்தது போல அலையாமலும் சிறுமைப்படாமலும் இருக்கும்படி உங்களை நாட்டுவேன் என்று வாக்களிக்கிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவன் இஸ்ரவேலுக்காக ஒரு நிரந்தரமான இடத்தை ஏற்படுத்துகிறார். கானான் தேசம் அந்த இடமாக கருதப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு ஆழமான பிழையாத ஒரு ஆதாய சூழ்நிலையை தேவன் வாக்குறுதி செய்கிறார். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், அதாவது இஸ்ரவேலர் எங்கும் அலைந்து திரியும் நாட்கள் இப்போது முடிவடைகிறது. அதாவது இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்த காலம், எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்திலே சுற்றின காலம், அதன் பின் நியாயாதிபதிகளின் கீழ் கட்டுண்ட காலம் இப்பொழுது முடிவடைகிறது. இப்பொழுது அவர்கள் தங்கள் இடத்தில் அமைதியாக வாழ வைக்கப்படுகிறார்கள். இனி அவர்கள் அலையாமலும், இனி அவர்கள் கலைந்து போவதில்லை, போராலும் அடிமைத்தனத்தாலும் அவதிப்பட போவது இல்லை. நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். முற்றிலும் பாவமிக்க மக்களால் இனி அவர்கள் துன்புறுவது இல்லை. தேவன் அவர்களை பாதுகாப்பார், ஒரு நிரந்தர பாதுகாப்பை அளிப்பார். இங்கு இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்ட இடங்களில் உங்கள் பெயரை போட்டு வாசியுங்கள். அதாவது தேவன் உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அதில் குடியிருக்க பண்ணி இதுவரை சந்தித்த வேதனைகள், தோல்விகள் எல்லாவற்றிலும் இருந்து
விடுவிப்பதோடு சுற்றியிருக்கும் நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படாமல் பாதுகாப்பு அளித்து பரிபூர்ண சமாதானத்தை அருளுவார். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்களிப்பதை எரேமியா 24:6 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நிலையான இடத்திலே தேவன் நம்மை நாட்டுகிறார் என்று உறுதி அளிக்கிறது. தேவன்தான் வாக்களித்திருக்கிறார் அமைதி மற்றும் நிலையேறான வாழ்க்கை, அலையாமல் நியாயக்கேட்டினால் துன்புறாமல் வாழும் வாழ்க்கை, இயேசுவில் நிரந்தர நிறைவு. இயேசு கிறிஸ்துவில்தான் இந்த வாக்குறுதி முழுமையாக நிறைவேறுகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? நிலையான வாழ்வு தேவனின் ஆசீர்வாதமாகும். தேவன் தான் ஆசீர்வதித்தவைகளை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலுக்கு ஒரு நிலையான இடத்தை அளித்தது போல நாம் அந்நியர்கள் அல்ல என்று சொல்லப்படும் நம்முடைய சொந்த இடம் சீயோன், பரலோகம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருப்பதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடைசி இடமாகிய பரலோகம் நம்முடைய நிரந்தர இடமாகும். தேவனுடைய திட்டம் நிலைத்தது. நியாயாதிபதிகள் காலத்தில் இஸ்ரவேல் சீர்கெட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது தேவன் தன்னுடைய சுபாவத்திற்கேற்ப அவருடைய ஜனத்தை நிலைப்படுத்துகிறார். இது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். தேவன் நம்மை பல முறைகள் வழிநடத்தி ஒரு காலத்தில் நிரந்தரமான அமைதிக்கு நம்மை அழைத்து செல்கிறார். முடிவில் அரசர் கிறிஸ்துதான். இந்த வாக்குறுதியின் இறுதியான நிறைவேறுதல் இயேசுவில்தான் உள்ளது. அவர் தாவீதின் அரியணையில் உட்கார்ந்து அவருடைய ராஜ்யத்தை நிரந்தரமாக ஆள்கிறார். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினது போல எங்களுக்கு உமது கிருபையால் நாங்கள் அலைந்து திரியாமல் அமைதி நிறைந்த வாழ்க்கையில் குடியிருக்க உதவி செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பாவத்தினால் சிறுமைப்படாமல் உம்மில் நிரந்தரமாக அன்பு கூர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் பாக்கியத்தை அருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்வில் நிறைவேறவும் இயேசுவின் பரலோக ராஜ்யத்தில் நாங்களும் பங்கு பெறவும்
எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.